மக்களே, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே, அதாவது எனக்கு 63 வயசாக இருக்கும்போது ஒரு பதிவு போட்டேன். ஒரு பயிற்சி செய்து இந்த மாதிரி செய்து காட்டினா 1,00,000 ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு போட்டேன். இன்னை வரைக்கும் யாரும் அதை செய்ய முடியல, பாவம். இப்போ எனக்கு 73 அப்போ 74 கட்டு போயிட்டுருக்கிறேன். இப்போயும் நான் செய்கிறேன். பாருங்கள், அப்போ உள்ள பவருக்கு இப்போ உள்ள பவர் அண்ட் ஸ்பீடுக்கு பாருங்கள் கூடி தான் இருக்குமே தவிர குறையாது. அதோடு நான் என்ன பண்ணுறேன், இப்போது நான் செய்து காட்டுறேன்ல, அந்த பயிற்சி மாதிரி 4-5 வகை இருக்குது, விதவிதமான வகை இருக்குது. என்ன வகை ஃபீலை எப்படி ஒரு ஸ்டைலையும் மாற்றிருக்கிறாங்க அப்படின்றத நான் செய்து காட்டுறேன். அது இந்திய கராத்தேக்காரர்களுக்கு மிக மிக உதவும், வருங்கால கராத்தேக்காரர்களுக்கு உதவும்னு சொல்லி தான் போடுறேன். ஆனால் இந்த மாதிரி ஃபீல்ட் ப்ராக்டிஸ் இந்தியாவில் நான் மட்டும்தான் பண்ணுறேன், வேறு யாரும் பண்ணுறதில்ல, தெரியல, பல காரணங்கள் விடுங்க. இப்போ நான் ஒரு பயிற்சியை நான் முன்னே செஞ்ச அந்த சவால் விட்ட பயிற்சி செய்து காட்டுறேன். அப்புறம் அது எப்படிலாம் மாற்றிருக்கிறாங்க அதையும் காட்டுறேன். அந்த சவால் இன்னும் உண்டு. யார் செய்து காட்டுகிறார்களோ அவர்களுக்கு 1,00,000 பரிசு. பாருங்கள், ஃபஸ்ட்டு break. இது ஒரு ஃபீல். இதே பயிற்சியை நான் 1987 ஒரு மூச்சில் பண்ணியிருக்கிறேன். ஒரே மூச்சு தான், பிரீத், அவ்வளோதான். ஃபுல்லாக செஞ்சுட்டு தான் விடுவேன். 87, 88, அது 89 வரைக்கும் போச்சு. அப்புறம் பயிற்சி வேறு இதில் போயிடுச்சு.
பிரீத்தில் விட்டு வேற பிடிச்சி நான் கொஞ்சம் மாறிட்டேன். இப்போது இதே பயிற்சி இன்னொன்று ஒரு விளக்கம் நான் சொல்லுவேன். வீரக்கலை பயிற்சி வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க. கைகால்களை முறையாக அசைச்சு உடம்புக்கும் மூளைக்கும் சக்தியை டெவலப் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது தெரியாமல் பாவம் ஏகப்பட்ட பேர் வீணாக அவஸ்தைப்படுறாங்க. 50 வயசில் 40 வயசில் உடம்புல சத்து இல்லாமல் அவஸ்தைப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு என் செட்டு பல பேர் என் வயசுக்காரங்க நிறைய பேர் அவஸ்தைப்படுறாங்க. என்ன அதை இருக்கக்கூடாது. உடற்பயிற்சி என்ன தெரிஞ்சு பண்ணணும். அதுக்கு தான் நான் அடிக்கடி வீடியோ போட்டுருக்கேன். இப்போ இதுலேயே வேறு ஸ்டைல் வேறு ஃபீல்ட் எப்படி மாற்றிக்கிறாங்க பாருங்கள். இப்படி சில பேர் மாற்றிருக்குறாங்க. வேறு சில பேர் நான் முதல்ல பார்த்தீங்கன்னா லோவர் பிளாக் பஞ்சு லோவர் பிளாக் பஞ்ச் பண்ணேன். இப்போ பண்ணவங்க பஞ்ச் அண்ட் ஹூக்கு லோவர் பிளாக் பஞ்சு, அதாவது பஞ்ச் அண்ட் ஹூக்கு லோவர் பிளாக் பஞ்சு, பஞ்ச் அண்ட் ஹூக்கு லோவர் பிளாக் பஞ்ச் அப்படி பண்ணிட்டாங்க. வேறு ஸ்டைலுக்காரங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, பஞ்ச் அண்ட் ஹூக்கு 4 டைரக்ஷன். அப்புறம் அங்கங்கே சில மாற்றங்கள் உண்டு. வேறு ஸ்டைலு ரெண்டுமே பஞ்சு, வேறு ஸ்டைலு நைஃப் அண்ட் ஷூட்டர் பஞ்சு,
ரோல் பிளாக் பஞ்சு அப்படி பார்த்துக்குவாங்க. இப்படி ஒரு ஸ்டைலும் அவங்கவுங்க மெச்சூர்டுக்கு தகுந்த மாதிரி ஃபீலை மாற்றி பலவிதமான பாடம் பண்ணுறாங்க. எங்கே ஜப்பானில் மட்டும்தான், இந்தியாவில் நான் மட்டும்தான், வேறு எந்த நாடும் இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. இல்லை தெரியல அவங்களுக்கு ஃபீல்னால் என்ன தெரியல. மூமெண்ட் ஃபீல் பயிற்சி மிக 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 முக்கியமான பயிற்சி. இந்த பயிற்சி இருந்தால்தான் இந்தியா சீனா ஜப்பானை விட முன்னேறும். இல்லைன்னா சான்ஸே கிடையாது. இப்படியே இருக்க வேண்டியதான் காலம் போனால். இப்போ நான் செஞ்சு காட்டின மாதிரி செஞ்சு காட்டுறவங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.